வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புணர்ச்சி. இப்போ புணர்ச்சி விதிகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நம்ம தமிழ் இலக்கண வகுப்புகள்ல. ஏன்னா எப்பவுமே ரெகுலரா டிஎன்பிசில வந்து பிரித்தெழுது, தேர்தெழுது கேட்டே இருக்கிறாங்க. அப்போலாம் ஸ்கூல் புக்ல இருக்கிறதே கேட்டுருவாங்க. அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதிருவோம். இப்பலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ், விதிகள் பயன்படுத்தி எழுதுற மாரி தான் இருக்கு. விதிகள் தெரியாம போய் அட்டெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பா அட்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ரேஞ்சில தான் இருக்குது. இப்போ புணர்ச்சி வந்து டெஃபினிஷன் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ நிலைமொழி ஈற்றெழுத்தும், வறுமொழியின் முதலெழுத்தும் சேர்வது புணர்ச்சி. சரிங்களா? அப்ப நிலைமொழியோட ஃபர்ஸ்ட் நிலைமொழினா என்னன்னா, பிளஸ்க்கு இந்த பக்கம் இருக்கிறது, கூட்டலுக்கு இந்த பக்கம் இருக்கிறது நிலைமொழி, இந்த பக்கம் இருக்கிறது வறுமொழி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல போறோம், நிலைமொழி. முன்னாடி வர்றதுனால இதுக்கு வந்து வறுமொழி அப்படின்ற பேர் இருக்கு. ஸோ ரெண்டு பேர். அப்ப இந்த நிலைமொழியின் ஈற்றெழுத்தும், அதாவது ஈறுன்னு அர்த்தம், கடைசி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கடைசி எழுத்தும், இந்த வறுமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தும், இது ரெண்டும் சேரும்போது என்ன மாற்றம் உருவாகுது, இல்ல மாற்றம் இல்லாமலேயே உருவாகுதா அப்படின்றதுதான் நமக்கான புணர்ச்சி அப்படின்னு அர்த்தம். கீழே பாருங்க, நிலைமொழினா முதலில் நிற்கும் சொல், அதாவது தான் முதலில் நிற்கக்கூடிய சொல்லு, அதான் நிலைமொழி. இதனுடைய கடைசி எழுத்து அதான் ஈற்றெழுத்து. So கடைசியில வர எழுத்து வந்து அடுத்த வறுமொழியில வந்து அடுத்து வந்து சேரும் சொல் வறுமொழி. இதன் முதல் எழுத்து முதல் எழுத்து எனப்படும். இங்க வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர், இங்க வரக்கூடிய லாஸ்ட் லெட்டர், இங்க வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர், இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா சேரும் போதுதான் நமக்கு ஒரு சில மாற்றங்கள் உருவாகுது. அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கீழே பாருங்க, டிஎன்பிசில வந்து ப்ரீவியஸ் இயர் குரூப் 4 கொஸ்டின் இது. குரூப் 4 கேட்டது தான் உள் கூட்டல் மனம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓ, உள் கூட்டல் மனம் அப்படின்னு வருது. இந்த உள் கூட்டல் மனம் அப்படின்றது சேர்த்து எழுதும் போது என்ன வரும்னு கேட்டிருந்தாங்க. நீங்க 2 சொல்லி இன் கொடுத்துருக்காங்க, இங்க 3 சொல்லி இன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உள்மனம் அப்படியே வர மாதிரி கொடுத்துருக்காங்க, இல்ல உம்மனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப இது சேர்த்து எழுதும் போது என்ன வரும்னா, இந்த இல்லு 3 சொல்லி இன்னா மாறின மாதிரி கொடுத்துருக்காங்க. உன் மனம் அப்படின்ற கீ வந்து கொடுத்தாங்க. இந்த இல்லு எதனால இங்க இன்னா மாறுச்சு, ஏன் 3 சொல்லி இன் போடுறாங்க, ஏன் 2 சொல்லி இன் போடக்கூடாது, ஏன் அப்படி எழுதக்கூடாது அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக். இதுக்கு பேர் தான் வந்து சிறப்பு விதிகள். புணர்ச்சியில் நிறைய சிறப்பு விதிகள் இருக்குது. நீ நம்ம பார்க்கறது வந்து சிறப்பு விதிகள்ல ஈர்ப்பு புணர்ச்சி அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இலைமொழியில் இன் வந்து, சரிங்களா, இது 3 சொல்லி இன்னு 2 சொல்லி இன்னு, அதாவது டன் நகரம். 3 சொல்லி இன்னு எப்படி சொல்லலாம்னா டன் நகரம் அப்படின்னு சொல்லலாம். இது 2 சொல்லி இன்னு எப்படி சொல்லலாம், ராவை அடுத்து வருகிறது, அதனால இதுக்கு வந்து ரன் நகரம் அப்படின்னு பேரு. இந்த இன்னும் வந்துட்டு வறுமொழியில வல்லினம் வந்தால், இந்த நிலைமொழி நம்ம எடுத்துக்கிட்டோம் முன்னையே. இங்க வந்து 2 சொல்லி இன்னும் 3 சொல்லி இன்னும் ஏதோ ஒண்ணு வருது. வறுமொழியில என்ன வரணும், வல்லினம் வந்து வரணும். அதாவது ரச தப ரசட தப எது வேணா வரணும். இந்த மாதிரி வல்லின எழுத்துக்கள் வந்துருச்சுன்னா இந்த 3 சொல்லி இன் என்னவா மாறுது, இட்ஸாக மாறுகிறது. 2 சொல்லி என்னவா மாத்தணும், இர்ரா வந்து மாத்தணும். அதாவது இங்கேயே இருக்கு பாருங்க, இந்த இன்னுக்கு இங்க டா வருது, அதனால இட்டு போட்டுக்கிறீங்க. இந்த இன்னுக்கு இங்க ரா வருது, அதனால வந்து இரு போட்டுக்கிறீங்க, அவ்வளவுதான். இப்ப வந்து மாத்தி எழுத போறீங்க. பாருங்க, எக்ஸாம்பிள் இருக்குது. கண் கூட்டல் செவி, கண் கூட்டல் செவி அப்படின்னு நான் எழுதுறேன். இங்க வந்து 3 சொல்லி இன் வந்துருச்சு. இப்ப வரும் மொழியில இச்சி வந்துருக்குது. இச்சி கூட்டல் ஏ தான் சே. ஸோ அதனால இது வல்லினம் தான், நீங்க வல்லினமா தான் எடுத்துக்கணும். கசத வராம சே வந்துருச்சு சார் அப்படி கிடையாதுங்க. இது வந்து இச்சு போட்டு தான் நீங்க வந்து எழுதணும். சரிங்களா? அப்போ இன்னுக்கு பக்கத்துல வல்லினம் வந்துருச்சு. அப்ப இந்த இன்னை என்னவா மாத்துறீங்க, இட்டா வந்து மாத்துறீங்க. சரிங்களா? என்ன எழுதணும் நீங்க, கட் கூட்டல் செவி அப்படின்னு எழுதுறீங்க. சேர்த்து எழுதும்போது உங்களுக்கு கட் செவி அப்படின்னு வரும். இதே மாதிரிதான் 2 சொல்லி வருது. பொன் கூட்டல் குடம் அப்படின்னு நம்ம எழுதலாம். 2 சொல்லி இன்னும் வருது, இங்க வல்லினம் வந்திருக்கு. அப்ப என்ன மாத்தணும், இருளா வந்து மாத்தணும். அப்போ பொருள் கூட்டல் குடம் அப்படின்னு எழுதலாம். அதை சேர்த்து எழுதுனீங்கன்னா பொற்குடம் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு 4 எக்ஸாம்பிள் வந்து போட்டிருக்கிறோம். கண் செவி, செவின்னு வந்திருக்குது. மண்குடம் மட்குடம் அப்படின்னு மாறி இருக்கு. அடுத்து பொன் பிளஸ் காசு பொற்காசு, பொன் பிளஸ் குடம் பொற்குடம். இது எல்லாத்துலயுமே இன்னும் வந்திருக்கு. பக்கத்துல வல்லினம் வந்திருக்குது. அதனால இட்டாகவும் இராகவும் மாத்தி வந்து எழுதிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் ரூல்ஸ். 2வது ரூல்ஸ் வந்து பாருங்க, இந்த இன்னின் அதே இன்னுதான்
வல்லினம் வந்தாதான் மேல இருக்கிற மாதிரி மாத்தணும். இதே மெல்லினமோ இடையினமோ வந்தால் அப்படியே புணரும். இந்த மண் புகழ் மேடை மண் மேடை தான். பொன் புகழ் முடி புன்முடியே தான். கண் புகழ் வழி கண் வழி தான். அப்ப நீ அவன் வந்து தெளிவா படிக்கணும். எதனால மாற்றம் வருது, எதனால மாற்றம் வராம வருது அப்படின்றத கரெக்டா படிச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து ஈஸியா வந்து டிஎன்பிசி எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பாருங்க மூணாவது ரூல்ஸ். மூணாவது ரூல்ஸ் வந்து லகர லகரம். சரிங்களா? இந்த இல்லும் இந்த இல்லும் வருது. அதாவது இந்த இல் வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கு லகரம். இந்த இல் வந்து பாத்தீங்கன்னா பொது லகரம். இது வரும்போது ஃப்ரண்ட்ல வந்து வல்லினம் வந்தால் ரெண்டு இடத்துல என்ன வரணும்? வல்லினம் வரணும். முன்னையும் வல்லினத்துக்கு தான் ஒரு கான்செப்ட் பார்த்தோம். இங்கேயும் வல்லினத்துக்கு போகிறோம். வல்லினம் வந்தால் இல்லானது இர்ரா மாத்தணும். இந்த இல்லானது இட்டா வந்து மாத்தணும். கல் கூட்டல் கோவில் கற்கோயில் அப்படின்னு எழுதலாம். ஏன் இங்க இல் வந்திருக்குது, இங்க வல்லினம் வந்திருக்குது. அப்ப இந்த இல்ல தான் இர்ரா மாத்தணும். இந்த கோயில வந்து நீங்க அப்படியே வந்து எழுதிக்கலாம். இல்லு தான் இர்ரா மாறுது. அதே மாதிரி முள் கூட்டல் செடி அப்படின்னு எழுதுறீங்க. இது எப்படி எழுதலாம் நம்ம? முச்செடி அப்படின்னு வந்து எழுதலாம். சரிங்களா? இந்த இல்ல என்னவா மாத்திருக்கிறோம்? இட்டா வந்து மாத்திருக்கிறோம். நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்ததும் இதே தான். சரிங்களா? இர்ரா மாறுது, இட்டா மாறுது. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இர்ரா மாறுது, இட்டா மாறுது. இங்க ரெண்டு சொல்லி என்ன, மூணு சொல்லி என்ன, இங்க இல்லு இல்ல அப்படின்றதுதான் வேறுபாடு. சரிங்களா? இது வல்லினம் வந்தா மட்டும் நீங்க வந்து இப்படி வந்து மாத்தணும். கீழே பாருங்க, மெல்லினம் வந்தால் இல்லு இல்லுக்கு முன் மெல்லினம் வந்துருச்சுன்னா சரிங்களா? மெல்லினம் வரும்போது இல்லு வந்து ரெண்டு சுழியனாகவும் இந்த இல் பொதுலகரம் வந்து மூணு சுழியனாகவும் மாத்தணும். அப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, தோல் கூட்டல் முரசுன்னு இருக்கு. இந்த தோல்ல வந்து இல் வந்திருக்கு. சரிங்களா? இது மேல் நோக்கு நகரம். முன்னாடி மெல்லினம் வந்திருக்கு. இப்ப மெல்லினம் வந்ததுனால இந்த இல் எத்தனை சுழியின்னா மாறணும்? ரெண்டு சுழியின்னா மாறி இருக்கு. ஸோ தேன் முரசு அப்படின்னு மாறி இருக்கு. முள் கூட்டல் மலர். இந்த இல்லுக்கு முன்னாடி இங்க வந்து பாத்தீங்கன்னா மா வந்திருக்கு. அதாவது இம் வந்திருக்கு. இதுவும் மெல்லினம் தான். மெல்லினம் வந்ததுனால இல் என்னவா மாறிடுச்சு? மூணு சுழின்னா மாறி இருக்கு. அப்ப முள் கூட்டல் மலர் முன் மலர் அப்படின்னு மாத்தணும். இதுலயும் ரெண்டு சுழி என்ன, மூணு சுழி என்ன, இட்டு போட்டு உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி டிஎன்பிசில வந்து கொஸ்டின் கேட்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, இல் வந்திருக்கு. இல்லுக்கு முன்னாடி மெல்லினம் வந்திருக்கு. மெல்லினம் வரும்போது இந்த இல் என்னவாக தெரியும்னா ரெண்டு சுழின்னா தெரியும். கல் கூட்டல் மனம் அப்படின்னா கண் மனம் அப்படின்னு தான் நீங்க சேர்த்து எழுதணும். வாள் கூட்டல் மாண்டது. இந்த இல் வந்து மூணு சுழி என்ன சேர்த்து எழுதுறீங்க? வான் மாண்டது அப்படின்னு எழுதுறீங்க. இப்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இங்க லகர லகரம் இப்படி எழுதுறீங்க. நீங்க எழுதி போகும்போது இப்படிதான் வந்து படிக்கணும். ஃப்ரண்ட்ல வந்து வல்லினம் வருது. வல்லினம் வந்தா அப்படியே இங்க எழுதணும். அடுத்து நீங்க சொல்லிக்கிட்டே எழுதணும். இந்த இல்லுக்கு இல்லு என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இர்ரா மாறுது. இந்த இல் வந்து பாத்தீங்கன்னா இட்டா மாறுது. நீங்க கரெக்டா படிச்சுட்டா ஞாபகம் வச்சுட்டா ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இங்க இல் இல் வருது. இந்த இல்லுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மெல்லினம் வந்தால் ஸோ மெல்லினம் வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த இல் அப்படின்றது ரெண்டு சுழியனாகவும் இந்த இல் அப்படின்றது மூணு சுழியனாகவும் மாறும். அப்போ அதை வச்சு நீங்க ஈஸியா வந்து கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? அது மொத்தம் 4 ரூல்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. இப்போ வரக்கூடிய டாபிக்ஸ்ல நம்ம வந்து கண்டினியூவா இதே மாதிரி வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்மளோட பெய்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம அடிக்கடி போஸ்ட் பண்றோம். தேங்க்யூ.